பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இந்த செவ்வாய்க்கிழமை காலையிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். இந்த நாளுடைய தியானத்துக்காக ஒரு வேத பகுதி வாசிப்போம். ரோமர்கள் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரிகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆதியத்தை தரித்து கொள்ள கடவோம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியில் இருக்கிற சபையாருக்கு அவர் கடிதம் எழுதும்போது சொல்றாரு, இரவு சென்று போயிற்று. இரவு என்பது பிசாசனுடைய அந்தகார கிரிகளை சொல்லுகிறது. அது சென்று போய்விட்டது, பகல் சமீபமாயிற்று. பகல் என்பது இந்த உலகத்துக்கு வருகிற ஆண்டவராகிய இயேசுநாதர் விடுதலை ஆசீர்வாதத்தை காண்பிக்கிறது. ஆகையால் அந்தகாரத்தின் கிரிகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம். கவனிங்க, அந்தகார கிரிகளை தள்ளிவிடுகிறது. நாம் இருட்டுக்குள்ளே இருந்து வெளியே வருகிறதாக வேதம் சொல்கிறது. அதனால்தான் இரவு சென்று போய்விட்டது, பகல் சமீபமாயிற்று. இது ஆவியானுடைய காலம், இது பிசாசனுடைய காலம் அல்ல. ஆகவே பிசாசனுடைய காலம் இருண்ட காலம். ஆகவே இது பரிசுத்த ஆவியானுடைய காலம். ஆகவே இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிருக்கிறது, ரட்சிப்பு சமீபமாயிருக்கிறது, விடுதலை சமீபமாயிருக்கிறது, ஆசீர்வாதம் சமீபமாயிருக்கிறது. நமக்கு வேண்டிய இகபல நன்மைகளெல்லாம் சமீபமாயிருக்கிறது. ஆகவே நாம் அந்தகாரத்தின் கிரிகளை தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம் என்று பவுல் சொல்கிறார். இந்த காலவெளியிலே கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, தகப்பனே, தாயே, நாம் இருள் நம்மளை விட்டு போய்விட்டது. என்றைக்கு இயேசு ஏற்றுக்கொண்டோமோ இருள் நம்மளை விட்டு போய்விட்டது. பகல் சமீபமாயிருக்கிறது. அந்தகாரத்தின் கிரிகளை தள்ளிவிடுவோம், சாத்தானுடைய கிரிகளை தள்ளிவிடுவோம், பிசாசின் கிரிகளை தள்ளிவிடுவோம், சாபத்தின் கிரிகளை தள்ளிவிடுவோம், ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்வோம். இயேசு கிறிஸ்துவினுடைய ரட்சிப்பு, விடுதலை, சுகம், ஆரோக்கியம், இகபல நன்மைகளெல்லாம் ஒளியின் ஆயுதங்கள். அதை தரித்து கொள்வோம். நாம் ஆசீர்வாதமாக இருப்போம். நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, நீ எங்களோடு என்னோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.